நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை வந்திருந்தால் இலங்கை அதிபர் மூலம் தமிழக மீனவர்களின் படகுகள் அனைத்தையும் விடுவிக்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று இலங்கை மீன்வளத்துறை அமைச்சக ஆலோசகர் அந்தோணி முத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக அவர் பேச இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நடிகர் ரஜினிகாந்தோடைய இலங்கை பயணம் ரத்து செய்யப்படாமல் இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? நடிகர் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் இலங்கைக்கு வந்திருந்தால் அவருக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். வடக்கு கிழக்கு மீனவர்களை சந்தித்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிவது மட்டுமல்ல, இந்த நாட்டின் ஜனாதிபதி மேதகு மைத்திரிபால சிறிசேன அவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரத்தில் நிச்சயமாக பல வருட காலமாக தேங்கி கிடக்கின்ற, தீர்க்கப்படாது இருக்கின்ற இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கும். இந்த சந்தர்ப்பம் இல்லாம போனது பெரிய ஒரு துரதிர்ஷ்டமானதும், இது ஒரு அரசியல் சாணக்கியமற்ற, அரசியல் சாயம் பூசப்பட்ட விடயமாகவே நான் பார்க்கின்றேன். திரு அந்தோணி முத்து, ரஜினியின் இலங்கை பயணத்தால மீனவ பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. தமிழக மீனவர்கள் பிரச்சனை, அவர்களது படகுகள் விடுவிக்கப்படணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கலைஞர். மீனவ பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை மட்டத்திலையும் அரசாங்க பிரதிநிதிகளும் மீனவ பிரச்சனையில தீர்வு காணணும், படகுகளை விடுவிக்கணும்னு இவ்வளவு தூரம் வலியுறுத்தியும் நடிகர் ரஜினிகாந்தின் பயணத்தால் அந்த பிரச்சனை தீரும், படகுகள் திரும்ப விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கும் நீங்க சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் நாம் எடுத்துக்கிறது? அதாவது நல்லது ஒரு கேள்வி கேட்டீர்கள். நான் ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த இரு நாட்டு மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை நடாத்தப்படுவதற்கு முன்னோடியாக செயற்பட்டவன் நான். அந்த அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை சென்னையிலும், 2015ஆம் ஆண்டு மீண்டும் கொழும்பிலும் நடைபெற்றது. இந்த நடைபெற்ற காலகட்டங்களில் பேச்சுவார்த்தை எந்தவித முடிவு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழு ஒன்று எனது மகனுடைய குருத்துவ பட்டத்திற்காக வேண்டி இலங்கை வந்தது. 2015ஆம் ஆண்டு மே மாசம் 10ஆம் தேதி. இவர்களை மே மாசம் 11ஆம் தேதி நான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களிடம் கூட்டி சென்றது மட்டுமல்ல, சிறையில் இருந்த 37 பேரையும் உடனடியாக விடுவதற்கு அவர் உத்தரவிட்டார். ராமேஸ்வரத்தில் உள்ள திரு தேவதாஸ் அவர்களின், இலங்கை இந்திய மீனவ நலன்புரி அமைப்பின் தலைவர் திரு தேவதாஸ், திரு ஜெயசுராஜ் போன்றவர்கள் தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு குழு இலங்கைக்கு வந்த பொழுது நான் அவர்களை ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதியிடம் கூட்டிக் கொண்டு சென்று பிரச்சனையை தீர்ப்பதற்கு மட்டுமல்ல, உடனடியாக அவர்களை விடுவிப்பதற்கும் இலங்கை மீனவர்கள் 6 பேரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உயர்மட்ட அதிகாரிகளுடன் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு உதாரணமாக இங்கு காட்ட விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத, எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு வந்தால் அவர் வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கும், அவருடைய பிரச்சனையை அல்லது அவருடைய துன்பத்துயங்களை கேட்டு அறிவதற்கு மட்டுமல்ல, ஜனாதிபதியை சந்தித்து இதனை ராஜதந்திர ரீதியில், ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியில் இதனை தீர்வு காண்பதற்கான ஒரு யோசனையை ரஜினிகாந்த் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதனை ஜனாதிபதி அவர்களும் மறுப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஏனால் இப்பொழுது உள்ள ஜனாதிபதி அவர்கள் நல்லாட்சியின் கீழ் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இரு கட்சிகளையும் சேர்ந்த ஆட்சியே இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தீ என்ற திரைப்படம் இலங்கையில் வந்த பொழுது அவருக்கு எந்தவித எதிர்ப்போ அல்லது எந்தவித குரோதமோ இங்கு இடம்பெறவில்லை. எல்லாமே நல்லா நடைபெற்றது. அந்த அடிப்படையில் அவர் இலங்கைக்கு வந்திருந்தால் நிச்சயமாக இந்த மீனவ பிரச்சனைகளுக்கு திரு அந்தோணி முத்து, இப்ப இலங்கையில குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இப்ப இலங்கையில நல்லாட்சி நடந்து வருது. திரு ரஜினிகாந்த் அங்க வந்திருந்தா ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க
உலகெங்கும் இருக்கக்கூடிய 10 கோடி தமிழர்கள், தமிழக அரசு, மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதை தாண்டி திரு ரஜினிகாந்த் வந்திருந்தால் அந்த வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் நீங்க சொல்றது, இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு நல்லாட்சி தான் தருது அப்படிங்கிற அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கூற்றை ஒரு கேள்வி எடுப்ப வண்ணம் இல்லையா அது? அதாவது இலங்கையில் உள்ள இனப்பிரச்சனை என்பது கடந்த 30 வருடங்கள் மேலாக யுத்தத்திலும் அதனெல்லாம் தாண்டி வேறுபட்ட ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியலாம், நேற்று முந்தினால் ஐநா சபையில் நடைபெற்ற UNHCR 34வது மகாநாட்டிலும் மகாநாடு 2 ஆண்டுகளுக்கு தவணை கேட்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் ஒரு சில அரசியல்வாதிகள் எத்தனையோ எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அதனையும் தாண்டி மத்திய அரசாங்கம் இந்த விடயத்திற்கு இலங்கை அரசாங்கத்திற்கு தான் ஒத்துழைத்தது. இன்னொரு விஷயத்தை நான் இங்கு கூற வேண்டும். இந்திய அரசாங்கம் இன்று தமிழக மக்கள், விவசாயிகள் இப்பொழுது திருச்சியில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள். டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பவுசர்களை நேற்று முந்தா நாள் தான் எங்களுடைய இந்திய ஹை கமிஷனர் அவர்கள் இலங்கைக்கு கொடுத்தார். இரு நாட்டு உறவுகளும் ராஜதாந்திர ரீதி மட்டுமல்ல, மனிதாபமான ரீதியில் பல்வேறு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் உள்ள இந்திய தமிழர்களுக்காக 50,000 வீடும், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50,000 வீடையும் இந்திய அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வீடுகளை சேர்த்துத்தான் இந்த லைக்கா நிறுவனமும் இந்த வீட்டை அமைக்கின்றது. இந்த பாதிப்பு என்று பற்றி பேசப்படுகின்ற மக்களுக்காகவே இந்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன. வீடுகளை திறப்பதற்கு ரஜினிகாந்த் அவர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலைஞர், புகழ்பெற்ற புரட்சி மிகு, மற்றது அரசியல் ரீதியிலற்ற பாகுபாடற்று பார்க்கக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் இங்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கைக்கு செய்மடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம் என்பதே என்னுடைய நிலைப்பாடும் எனது அனுபவ ரீதியிலான யோசனையுமாகும். நன்றி திரு அந்தோணிமுத்து. நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை வந்திருந்தால் இலங்கை அதிபர் மூலம் தமிழக மீனவர்களின் படகுகள் அனைத்தையும் விடுவிக்கப்பட கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்பது உங்களின் கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி உலக தமிழர்களின் எண்ணமாக இருப்பதும் தமிழக மீனவர்களும் அவர்களது படகுகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே தொலைபேசி வாயிலாக உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு அந்தோணிமுத்து.